சோழன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசு. ரசிகர்களா செட்டிங்கா அப்படின்னு கேட்கணும். எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல வந்து நம்ம டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், அவர் வந்து ராஜ்குமார் சாருக்கு வந்து நமக்கு வந்து நல்லா பழக்கம். அவர் சுதேசி படம் பண்ண வந்து அதுக்கப்புறம் லாரன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு காசில் வந்து பழக்கம். கன்னடத்தில் 4-5 படங்கள் வந்து ரொம்ப அருமையான படங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழில் படம் பண்ணும்போது இந்த கதையை ஒரு நாள் சொன்னார், கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்மளால் முடிந்த ஒத்துழைப்பும் அவருக்கு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் வேறு வேலைக்கு போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்க கோவி பாபு கூடனாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தேன் நம்ம உதய சார். அவர் வந்து வாங்க நம்மளாம் வேக் சாப்பிட்றதுல கண்டிப்பாக அவங்க பண்ணுவாரு. அதே மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. வழக்கமான கொஞ்சம் புட்டேஜ் கொஞ்சம் போயிருச்சு, அவ்வளோதான். இருக்கிற வரல சந்தோஷம். அடுத்த படம் நல்ல கேரக்டர் நம்ம பெறுவாரு, நம்ம மாசம் தான். ஓகே, உதய சார் வந்து 1998 இருந்து நமக்கு பழக்கம். வேக் சாப்பிட ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தாது. அதுல இருந்து அன்றிலிருந்து இந்த வரையில ஒரு அண்ணன் தம்பிய, ஒரு ஹீரோ, ஒரு ஆசிரியர் கடந்த பழகல. அவர் வந்து எப்பவுமே நல்ல மனிதர். எவ்வளவு பெரிய இடத்துல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் நம்மள எளிமை பிள்ளைகளோட வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு. அவர்களுடைய நன்றி. அடுத்து படத்தின் இயக்குனர் பிரபு சிவா அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு உதயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கன்னடத்துல வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்ல வந்து ஒரு படம் பண்ணணும் போது நல்ல ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த படத்துல வந்து ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ்ல வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஆனா இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு அல்லது என்னன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டுக்கிட்டு நிறைய அளவுக்கு நல்ல தியேட்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் வந்து அங்கே கோயம்புத்தூர்ல, மதுரையில், திண்டுக்கல், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து கொஞ்சம் விசாரித்தேன். மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்வமாக நிறையா பார்க்குறாங்க. இதோட ரிசல்ட் வந்து மத்தியானத்துக்கு மேலே தெரியும். ஓகே, இந்த ரிசல்ட் வந்து இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிடும். இப்போ வந்து எப்படி என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ரன்வேலேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் கையில் இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் இதுதான் நிலைமை. இந்த படம் வந்து வெற்றி அடைகிறது வந்து இந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு ரிவார்டா அவார்டா பார்க்குறோம். எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல, எக்ஸ் தளத்தில் இதெல்லாம் என்னென்ன நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ இதுவும் வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவி பண்ணும். நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் தயா பன்னீர்செல்வம் அவர்கள், தயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு நடைபெற்றார். திரு ராஜா அவர்களை நம்ம சங்கம் அன்போடு அழைத்து கௌரவிக்கிறது. ஒரு யாருன்னு சொல்லுவீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.